கனவு என்பது நம்ம யோசிக்கிற விஷயங்கள் பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம். அதேமாதிரி நடக்க போகிறதையும் இன்டிமேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ரெண்டுமே இருக்கும். ஒரே கனவு ரிப்பீட்டடாக வந்துட்டுங்கனாக்கா நமக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்ற அர்த்தம். சிலர் காட்சி பொருளாக இருக்கும், சிலது ஆட்சி பொருளாக இருக்கும். ரொம்ப நெருங்கின நண்பருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி அப்பப்போ இது காட்டிகிட்டே இருக்குது. குலதெய்வங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி உக்கிர தெய்வங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த காளி தெய்வங்கள், இந்த மாதிரியான பெரிய பெரிய உக்கிரமான தெய்வங்கள் வந்துச்சுனாக்கா இன்னொரு வாக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அவங்க சொன்ன சொல்யூஷனை நான் அழகாக சொல்கிறேன். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. கனவை பற்றிய சில விவரங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கனவு பார்த்திங்கனாக்கா காண்றதெல்லாம் உண்மைதானா, அதில் நடக்கிறதெல்லாம் உண்மையிலே நடந்துருமா, இல்லை பார்த்திங்கன்னா நம்ம கனவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்க. கனவு என்பது நம்ம யோசிக்கிற விஷயங்கள் பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம். அதேமாதிரி நடக்க போகிறதையும் இன்டிமேட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ரெண்டுமே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் சில விஷயங்கள் நம்மளே உணர்ந்து கொள்ளலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே கனவு ரிப்பீட்டடாக வந்துட்டுங்கனாக்கா நமக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்ற அர்த்தம். எப்பயாவது திடீர்னு பார்த்திங்கன்னா பயந்து எழுதுகிற மாதிரி ஒரு கனவு இருக்குது. இல்லைனா பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கனாக்கா ஏதோ உங்களுக்கு ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஒரு கனவு இருக்குது. அப்போ நான் சந்தோஷப்படுவோம். அதே ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுனாக்கா வருத்தப்படுவோம். அப்போ இது நடக்கக்கூடாது, நல்ல ஒரு வருமானம் வர மாதிரி நல்ல பிரைட்டாக இருக்க மாதிரி கனவுனா ஐயோ நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் உங்களுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். எது நீங்கள் கனவு கண்டுறீங்களோ அது உங்களுக்கு ஆபத்தாக இருந்தால் அந்த கனவு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் சொல்லிடணும். அதாவது உங்கள் பிரெயினுக்கு சொல்லிடணும். அது நடக்காமல் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிவிடும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதா, அது நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு விட்ருங்க உங்கள் பிரெயினுக்கு. ஏன்னா கனவு முழுக்க அப்படியே பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் சிந்திக்கிறீங்களோ, எதை நினச்சி ஓடுறீங்களோ அதை திரைக்கதை வசனமாக மியூசிக்கோடு கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா மூளையோடைய விஷயம். இது நார்மலாக எப்பொழுதும் கனவு என்பது மனிதனுக்கு ஒரு அத்தியாவசியம். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரே கனவு ரிப்பீட்டடாக வருது, உங்களுக்கு ஏதோ இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை குலதெய்வங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. உக்கிரமான ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு காட்சி அளிக்குது. ஏதோ ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாதிரி அப்பப்போ இது காட்டிகிட்டே இருக்குது. இதெல்லாம் கேட்டிங்கனாக்கா இது அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள். உங்களுடைய இன்ட்யூஷன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதாவது உங்களோட ஆன்மாவோடு சேர்ந்து கலந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ ரெண்டுக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்கள் மைண்டுக்கு தான். அதனால தான் நான் சொன்னேன், நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாசிட்டிவ் பண்ணி விட்டுடுங்க. நெகட்டிவிட்டியாக கனவு கொண்டீங்கன்னா அதை நெகட்டிவ்ன்ட்டு போட்டு அது க்ளோஸ் பண்ணி அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. அவ்வளோ விஷயந்தான். ஸோ இது இன்ட்யூஷனாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையாக ஒரு கனவாக இருந்தாலும் சரி, நல்லதை மட்டும் நம்ம நடத்தி கொடுக்க சொல்லி உங்கள் பிரெயின்கிட்ட சொல்லிவிடுங்க. கெட்டதை மட்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது இன்ட்யூஷனாக இல்லைன்னு போட்டு குழப்பிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா அது பயங்கரம் இல்லாததாக நீங்கள் சித்தரித்து அது உங்கள் மூளைக்கு சொல்லிவிடுங்க. இது ஒன்று. இந்த அடிக்கடி இந்த குலதெய்வங்கள் கனவுல வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களை வர சொல்வதாக அர்த்தம். தெய்வங்களும் பார்த்திங்கனாக்கா நடுவில் உங்களுக்கு சில காட்சிகளை தருவாங்க. அது பார்த்திங்கன்னா தத்ரூபமாக இருக்கும். லைவாக என்னமோ இருக்கணும். பார்த்திங்கன்னா அவங்க யாராவது டக்குன்னு எழுந்திருப்பீங்க, அப்படியே இந்த கனவு அப்படி நேராக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் தெய்வத்தோடைய செயல். சிலர் காட்சி பொருளாக இருக்கும், சிலது ஆட்சி பொருளாக இருக்கும். அதான் கனவை பற்றி யாரும் பயப்படாதீங்க. அதுக்கு தான் சின்ன சொல்யூஷன் சொல்லிட்டேன். எல்லாம் அது இன்ட்யூஷனாக இருக்கட்டும், அது சில விஷயங்கள் சொல்வதாக இருக்கட்டும், எல்லாம் கடந்து இருக்கும் சக்தி கடவுள் சக்தி அதோட கடந்து வந்திருக்க பார்த்தீங்களா? அதை வேண்டியதை நடக்க சொல்லிவிடுங்க, வேண்டாததை நடக்கக்கூடாதுன்னு ஆணி அழுத்தமாக உங்கள் பிரெயினுக்கு பதிவுபடுத்திடுங்க. கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ரெண்டாவது, குலதெய்வங்கள் அடிக்கடி வருதுன்னா நீங்கள் போகணும் அப்படிங்கிறது அர்த்தம். இல்லைனா வீட்டில் அவங்களுக்கு ஒரு படையல் போட்டுருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதேமாதிரி உக்கிர தெய்வங்கள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த காளி தெய்வங்கள், இந்த மாதிரியான பெரிய பெரிய உக்கிரமான தெய்வங்கள் வந்துச்சுனாக்கா அதுவும் பயப்பட தேவை கிடையாது. அப்போ ஏதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, பெரிய உக்கிரமான கனவுலாம் வந்துச்சுன்னா ஏதோ விபரீதமாக இருக்க போகிறது, இல்லைனா ஏதாவது பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் நெகட்டிவாக நடக்க போகிறதுக்கான தான் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்லாம் கனவு கண்டிங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வாக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். நம்ம அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட முடியாது. அவங்க சொன்ன சொல்யூஷனை நான் அழகாக சொல்கிறேன். இந்த மாதிரி எந்த உக்கிர தெய்வத்தை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா, மீன்ஸ் காளி அம்மனை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காளி அம்மன் உங்களுக்கு வரம் தர மாதிரி இருக்குதா, இல்லை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். எப்படியாக இருந்தாலும் இந்த உக்கிர தெய்வங்கள் வந்தால் நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு விளக்கு போட்டாலே போதுமான விஷயம். இல்லைன்னா ஒரு காளி கோயிலுக்கு இல்லைன்னா காளி அம்மனுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கு போட்டு விட்டுட்டு வந்துடுங்க போதும். அது போட்டாகவே நிவர்த்தி ஆகும். எதெல்லாம் பெருசான ஒரு பயங்கரமான பூதாகரமான சில விஷயங்களாக நீங்கள் பயப்படுறீங்கனாக்கா, நீங்கள் தெய்வத்திடம் சரணாகதியோடு சேர்ந்து எந்த உக்கிர தெய்வம் கண்ணுக்கு வருதோ அந்த தெய்வத்தை நினைத்து ஒரு காளி அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டாலே போதுமான விஷயம். இல்லைனா ஒரு ராகு காலத்தில் நீங்கள் ஒரு விளக்கு போட்டாலே போதுமான விஷயம். இல்லைனா வீட்லேயே ஒரு விளக்கு போட்டு தெய்வம் மறை இருக்கு இல்லையா, உட்காந்து இதுமாதிரி எனக்கு கனவு வந்திருக்கு, எந்த விதமான தீங்கும் இருக்கக்கூடாது, எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என் சொந்தக்காரங்களுக்கும், இதை தாண்டி உலகத்திற்கும் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது, பொதுவாகவும் வேண்டலாம்.
இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கு, அது நெய் விளக்காக இருக்கலாம், எண்ணெய் விளக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அது வந்து கணக்கே கிடையாது. இப்படி தெய்வத்திடம் அதை ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தா போதும். நீங்கள் அதையே நினச்சிட்டு அதையே நீங்கள் உட்காந்துட்டு ஐயோ இப்படி நடக்க போதா, இந்த மாதிரிலாம் நடந்துருமான்னு நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா எந்த விதமான மாற்றம் கிடையாது. நடப்பது நடந்தே தீரும். ஆனால் தெய்வத்தோடு, தெய்வத்தின் துணையோடு, அவங்க சரணாகதோடு நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா ஓங்கி அடிப்பது தாங்கி அடிப்பதோடு லைட்டாக போயிட்டு நமக்கு பிரச்சனையே இருக்காது. தெய்வம் பார்த்துக்கொள்ளும், இல்லைன்னா உங்கள் மூளையே பார்த்துக்கும். ஏன்னா அதுக்கு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி வரவாக இருந்தால் வர வைக்கும், செலவாக இருந்தால் அதை நிறுத்தி வைக்கும். ஸோ இதுதான் நமக்கு இந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனதை தைரியமாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு சிந்தனையில் வச்சா போதும். இதுதான் கனவு பலித்தம்னு சொல்லுவாங்க. அதான் ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று இயற்கையாக வர கனவு, நீங்கள் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டிருப்பீங்க, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அது கனவாக வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்யூஷன் சொல்லப்படும். ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லது கெட்டது அப்படி பிரித்து அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ நல்லது நடந்தால் நடக்க போகுது, கெட்டதுன்னா நின்றுட போகுது, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனவில் இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்ட்யூஷன் எனக்கு ஏதாவது எல்லாமே நெகட்டிவாக நடக்க போகிறதுலாம் முன்னாடியே தெரியுது. எங்கள் 4 தெருவு தள்ளி ஒரு ஆளை நான் வந்து ஒரு இல்லாத மாதிரி நான் கனவு கண்டேன். பார்த்திங்கன்னா அது 4 நாள் கழிச்சு உண்மையில் அவர் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுலேயும் அதேமாரி தான். தெரிந்த நபரோ இல்லை தெரியாத நபரோ நமக்கு இன்ட்யூஷன் மாரி, இன்ட்யூஷனுக்கும் நான் இதே பதில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரிந்த நபரோ தெரியாத நபரோ பெரிய பிரச்சனையில் இருக்கிற மாதிரி கனவு வருது, அவர் இல்லாத மாதிரி கனவுன்னா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளோதான். உங்கள் பிரெயினுக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய அவருக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மூளை போய் அந்த கடவுளுக்கு கடந்து உள் இருக்கும் சக்தி கடவுள் சக்தி, அந்த சக்தி மகா சக்தியாக வேலை செஞ்சு இந்த கடவுள் அந்த யாருக்கோ பாதிக்கப்படுற மாதிரி கனவு கண்டிங்க இல்லையா, அந்த கடவுளுக்கு மீன்ஸ் அந்த மூளைக்கு போய் அதை ஆராய்ஞ்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ கெட்டதுனாக்கா அது நடக்கக்கூடாது, நல்லதுன்னா அதே சேம் ஃபார்முலா தான். இதுக்காக சில பேர் பயந்துட்டு ஐயோ எனக்கு இப்படிலாம் வருதே, நம்ம வந்து இப்படி ஒரு நல்லது கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கே, அதனால் தடுக்க முடியலையேன்னு கவலைப்பட வேணாம். உட்காந்த இடத்துல இதுதான் உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் அப்படிலாம் நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை இன்ட்யூஷன் நடக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள். அப்போ என்ன பண்ணணும், கெட்டது நடந்தால் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நடக்காமல் பண்ணி விட்டுரும். அதுதான் உங்களோட சக்தி. அதனால் நடக்க வேண்டிய விஷயங்களே நடக்க வைங்க, நடக்காத விஷயத்தை நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு உங்கள் மூளையில் பதிவு பண்ணி விடுங்கள். அப்படி பதிவு பண்ணால் கண்டிப்பாக கெட்டது நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். ஸோ இதான் கனவுக்கான ஒரு விஷயங்கள். மற்றபடி எல்லாமே இன்ட்யூஷன், உங்களுடைய சிந்தனை, உங்களோட கற்பனை எதுவாக இருந்தாலும் இதை அழகாக கொண்டு போயிட்டிங்கன்னா நீங்கள் கனவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ், இந்த கனவை பார்த்து எனக்கு பயந்து ஏந்திரிச்சிடுறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, கனவு அடிக்கடி வருது, கனவே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கனவு இல்லாத மனிதன் கிடையாது, ஆசையே கனவு தான். ஸோ அப்போது நல்ல விஷயங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாம் டிக் மார்க் கொடுத்துட்டு நடக்கணும்னு சொல்லி இன்டிமேட் பண்ணி இன்சர்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் சிம்பிள். நடக்கக்கூடாத விஷயம் இருந்துச்சுனாக்கா நடக்கவே கூடாது, இது நடந்தால் இத்தனை பேருக்கு ஆபத்து, நடக்காமல் பண்ணிவிடு, அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ட்யூஷனுக்கு சொல்லிட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக அந்த கெட்ட நிகழ்வு நடக்காது. ஸோ அப்போ மைண்ட் லாக் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, மைண்ட் ஓப்பன் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இதை தெரிந்தவர்கள் வெற்றியாளர்கள். கனவுல விஷயத்தில், கனவு பலித்தத்தில் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.